ரொம்ப பெருமையான அச்சீவ்மெண்ட். இன்னும் எனக்கு ஆக்சுவலி அந்த உணர்ச்சி வரல. ஏன்னா தொடர்ந்து ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இமீடியட் தாட் என்னன்னாக்கா, இது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஜஸ்ட் வின் பண்ணது மட்டும் இல்ல, பட் வின் பண்ண வழி, அந்த டாமினேட்டிங் மார்ஜின் 4 பாயிண்ட் லீட்ல வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நினச்சி ஐ திங்க் ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் இட் வில் ஃபீல் குட். லைஃப் டைம் வேர்ல்ட் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இல்லாமையே 2 கோல்டு வின் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் கூட சிரமப்படாமல் 44 விளையாட்டில் ஒரே ஒரு லாஸ் தான் ஆயிருக்கு. அப்படின்னா அது இந்திய செஸ்ஸுக்கு அது என்ன அறிகுறி? ஸோ நம்ம எல்லாருமே ஒரு லாஸ்ட் 10 வருஷமாகவே பார்த்துட்டு இருக்கோம் எங்களெல்லாம் சின்ன பசங்களா. அவங்களுடைய பொட்டென்ஷியல் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எத்தனை பேர் எவ்வளோ நல்லா விளையாடுறாங்கன்ட்டு. இந்தியாவிலேருந்து இன் ஜென்ரல் அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடுலேருந்தும். அண்ட் நம்ம எதோ வந்து லோக்கலாக பார்த்துட்டு இருந்தோமோ, இப்போது ஹோல் வேர்ல்டே பார்த்துருக்காங்க அந்த பொட்டென்ஷியல் வந்து, அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது. ஐ திங்க் போக போக நம்ம இந்த மாதிரி வின் பண்ணிகிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன் செஸ்ஸில்.